என்னங்க நம்ம வீட்டு கோழியை காணுங்க. என்னடி சொல்ற? கோழியை காணுமா? இப்போ அதிகமாக கோழியெல்லாம் காணாம போயிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஏத்த வீட்டில் இருக்கவன சண்முகம் அவன் மேலே தானே எனக்கு டவுட்டாக இருக்கு. வக்காளி அவனை இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு வரேன் இரு. டே சண்முகம், வீட்டை விட்டு வெளில வாடா. ஐயோ, என்ன இந்த ஆள் கையில் இவ்வளோ பெரிய அருவாளை வச்சுட்டு வந்திருக்கான். ஒருவேளை நம்ம கோழி திருடனை கண்டுபிடிச்சிருப்பானோ? என்னன்னு இந்த பக்கம்? டே சண்முகம், நீ தானடா எங்கள் வீட்டு கோழி ஆட்டையை போட்டது. எனக்கு தெரியும்டா. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க, இல்லை வக்காளி உன இங்கனே வெட்டி போட்டுருவேன். அண்ணே அது வந்து என்னடா அது வந்து இது வந்துன்னு இழுக்கிற சொல்றா. அண்ணே உங்கள் கோழி இந்த பக்கமாக வந்துச்சு. நான் வச்சிருந்த முறுக்க திணிச்சின்னு கோவத்தில் கல்ல எடுத்து சும்மா விரட்டினேனே. அது தலையில் போட்டு அடிபட்டு செத்து போச்சுனே. எது? என் கோழியை கொன்னுட்டியா? கொன்ன கோழியை என்னடா பண்ண? அண்ணே கோழி தான் செத்து போச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாயிருச்சு. அதானே பிரியாணி செஞ்சுட்டேன். என்னது? என் வீட்டு கோழியை கொன்னது இல்லாமல் வாய்க்கு ருசியாக திங்க பிரியாணியை செஞ்சிருக்கியா? இன்னைக்கு உன் கை காலை வெட்டி நான் பிரியாணி செய்கிறேனா இல்லையான்னு பாடுறா. என்னங்க அருவாளோட அவ்வளோ வேகமாக போனீங்க. இப்போ வரும்போது தூக்கு சட்டியோட வந்திருக்கீங்க. என்னங்க ஆச்சு? அதுவாடி, நான் இங்கேருந்து வேகமாக போய் அவன் தலையை வெட்டிடலான்னு தாண்டி போனேன். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்டே நடந்துருச்சுடி. அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. நடந்தது நடந்துருச்சு. நான் வேணா ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேண்ணே. செஞ்சாச்சு பிரியாணியை. ரைஸை வேணா நான் வச்சுக்கிறேன். பீஸை வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. அப்படிங்கிற? சரி, எல்லா பீஸையும் போட்டு எடுத்துகிட்டு வா. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்பாடா, ஒரு வழியாக தப்பிச்சாச்சுடா சாமி. நீங்கள் யாரு? என் புருஷன்ல. எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக நம்ம கறியை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாங்குங்க போய் சாப்பிடுவோம். நம்ம வீட்டு கோழியாவது எவனாச்சும் ஓசியில் தின்னுட்டு போயிடுவானா? வாங்க, அதை நம்மளே சாப்பிடுவோம். எனக்கு ஏற்று பொண்டாட்டிடி. வாடி போயிட்டு நம்ம சந்தோஷமாக சாப்பிடுவோம். நம்ம வீட்டு கோழிடி இது.